எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன் தான். ரிவிஷன் பார்த்தேன். ரிவிஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமா. அழுது அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகி ஒரு நேரம் அழுது அழுது ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலா. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் 9 அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டனோ, இந்த தோல்வினால இந்த எவிக்ஷனில் இருட்டை பார்த்துட்டோம் நான் நினைக்கும் போது தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ டிஎம்ஸ், அத்தனை பேர் ஸ்டோரியில். இது ஃபேரா அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட கேம் விளாண்டேன். அது அன்பிரடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது. அதை காண்ட்டு நான் சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க. அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லலாம். காலம் ஃபுல்லாக நான் என்னோட திறமைகளை, என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகவும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம். இது ஒரு முடிவுன்னு நினச்சேன். பட் இது உங்களை உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது. அது என்ன எத்தனை நாள் ஆகும் எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஹவவர் ரொம்ப நன்றி நீங்கள் என் சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு. இந்த நன்றி எப்போவுமே இருக்கும். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன். என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் மெசேஜ் பண்ண ஒரு நபருக்கும், ஒரு ஃப்ரெண்டுக்கும், ஒரு தோழனுக்கும் தோழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே கடவுள் சொல்கிறது தான். கடவுள் ஒரு விதி எழுதுனா மக்கள் நீங்கள் ஒரு விதி எழுதுறீங்க. வேற மாதிரி இருக்கு.